மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிட்டு காஞ்ச மிளகா ஒரு 6 காஞ்ச மிளகா 2ஆக கிள்ளி போட்டு அதை கூட நல்லா வதக்குன்னு வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை இதோடு சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க தக்காளி ஒரு 2 மெல்லிசாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிட்டேன். நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சமாக மிளகாத்தூளை சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூளோட பெப்பர் 2 ஸ்பூனை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டேன். கிளறி விட்டோடனே நல்லா வெந்துருச்சு சிக்கன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டு சிக்கனும் வெந்துருச்சு பாருங்கள். இது 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பெப்பர் சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.